கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கட்ட பஞ்சாயத்து வைக்கிறது, அங்கே கோர்ட்டுக்கு போகிறது, இதல்ல ஒரு பரிசுத்தவானுடைய அடையாளம். Going to the police station, going to the panchayat and going to the court, this is not a sign of a saint. நஷ்டத்தை பொறுத்துக்கொள். You should have to bear the loss. கஷ்டத்தை சகித்துக்கொள். Bear the difficulties. நஷ்டம் வந்தால் வரட்டும். Let loss may come. கர்த்தரை நம்பி விட்டுக்கொடு. And having believing God, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. இதுதான் பரிசுத்தவானுக்குரிய அடையாளம். This is the sign of the saint. மேலும் இதையும் செய்ய வேண்டும். இனி அடுத்து செய்ய வேண்டியது என்ன? மறுபடியும் வாசி. And adding to this, you should have to do. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் ஒரு பரிசுத்தவான் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பேசவே கூடாது. And if he is a saint, he should not speak about all these things also. வாயை திறந்தா திறக்கப்பட்ட பிரேத குழி போலதான். And if they open their mouth, it is just like a sepulcher. அசுத்த வார்த்தைகள் and filthy bad words. அடுத்தவருடைய விழுகையை பற்றிய பேச்சு வார்த்தைகள். Always they used to speak about the falling of the others. பணம் சம்பாதிப்பது, பொருள் சம்பாதிப்பதை பற்றியதான பொருளாசையை குறித்ததான பேச்சு வார்த்தை. And their words are about the covetousness to gather up riches and money. இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Let it not be once named among you. Remember Lot's wife. அவள் பொருளாசை உள்ளவளாக இருந்தபடியினார். Because she was covetous. கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாமல் பின் திரும்பி பார்த்தாள். And she turned back, leaving the commandment of the Lord. அவளுடைய பொருட்களின் மேல் உள்ள ஆசை அவளை பின் திரும்ப வைத்தது. And the desires which she had upon her substance made her to turn back. ஒரு பரிசுத்தவான் என்றால் அவனுக்குள்ள பொருளாசை போன்ற பேர் முதலாய் அவனுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. If he is a saint, even the name of covetousness should not be found within him. அடுத்து அன்றியும் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளே ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். These are the signs of the saints. நமக்குள்ள வம்பு கிடையாது. We don't have filthiness. ஆபிரகாமையும் லோத்தையும் கவனித்து பாருங்க. See Abraham and Lot. அவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. And there were quarreling between their shepherds. அது நமக்குள்ள வரக்கூடாது. And that should not be in us. ஆனபடியால் ஆண்டவருக்கு பயந்து நடந்த பரிசுத்தவானாகிய ஆபிரகாம் தனக்கும் லோத்துக்கும் இடையிலே ஒரு தீர்மானம் பண்ணி, நான் வடக்கே போனால் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். And this Abraham, who was a fearful saint of God, he made a covenant in between them, and he said unto Lot like this, if I go to north, if you go to north, I will go to south, if you go to south, I will go to north. விட்டு கொடுக்கிற இருதயம். And giving a heart which நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால் உனக்குள்ள வாக்குவாதம் இல்லை. If you are a saint, you will not have any quarreling in you. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு விட்டு கொடுக்க வேண்டும். இது பரிசுத்தவானுக்குரிய ஒரு அடையாளம். And with the faith that God will bless me, you should have to give up. This is a sign of saint. சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். And brother is quarreling with his brother. அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறார். And they are doing it even before the unbelievers. உங்களுக்குள்ள வழக்கு உண்டானால், if you have any quarreling among you, நீ ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால், if you are a saint of God, பரிசுத்தவான்களாகிய சபையை நடத்துகிறவரிடத்திலே உன் வழக்கை கொண்டு போக வேண்டும். you should have to take your case to the saints of God who are leading the church. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கட்ட பஞ்சாயத்து வைக்கிறது, அங்கே கோர்ட்டுக்கு போகிறது, இதல்ல ஒரு பரிசுத்தவானுடைய அடையாளம். Going to the police station, going to the panchayat and going to the court, this is not a sign of a saint. நஷ்டத்தை பொறுத்துக்கொள். You should have to bear the loss. கஷ்டத்தை சகித்துக்கொள். Bear the difficulties. நஷ்டம் வந்தால் வரட்டும். Let loss may come. கர்த்தரை நம்பி விட்டுக்கொடு. And having believing God, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. இதுதான் பரிசுத்தவானுக்குரிய அடையாளம். This is a sign of the saint. ஆனபடியால் பிரியமானவர்களே, therefore beloved ones, வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவை, neither filthiness nor foolish talking nor jesting which are not convenient. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஒன்றுக்கு கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. இதுதான் பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளம். These are the signs of the saints.
நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே. And be careful for nothing. உன் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்து. And by prayer and supplication make everything to be known unto God. உன் தேவன் உனக்காக வழக்காடுகிறவர். And your God will fight for you. உன் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். Your God will quarrel for you. உன் தேவன் உனக்காக பரிந்து பேசுகிறவர். God will intercede for you. ஆனபடியால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். Therefore he is the one who had accomplished everything for us. கர்த்தரை நம்பி தங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிக்கிறதுதான் பரிசுத்தவான்களுடைய அடையாளம். The signs of the saints are submitting their own things unto the Lord in prayer. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு மறுபடியும் வருவார். Once again shall we come back to Deuteronomy chapter 33 and verse 3. நீ அவருடைய பரிசுத்தவானாய் இருந்தால், if you are a saint, அவருடைய கரத்திலே இருக்கிறாய், you are in his hand, அவருடைய பரிபூரண சித்தத்தின் மத்தியிலே உன்னை காத்துக்கொள்வார். and he will preserve you in the perfect will of God. அனுதினமும் அவருடைய பாதத்தில் விழுவாய். You will sit down at thy feet every day. வேறு எந்த மனிதருடைய பாதத்திலும் போய் விழ மாட்டாய். You will not fall at anybody's feet. உனக்கு என்ன வந்தால் ஒரே ஒரு பாதம் மரியாள் போய் பாதத்தில் உட்கார்ந்தது போல ஆண்டவருடைய பாதத்தில் விழுவதுதான் பரிசுத்தவானுக்குரிய அடையாளம். Whatsoever may come unto a saint, if he is a saint, the sign is he will fall down only at the feet of Jesus like Mary. ஆசா 39 வருடங்கள் ஒரு பரிசுத்தவானாய் தன்னை காத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்பி அவருடைய பாதத்திலே விழுந்தார். King Asa for 39 long years, for all his things, he fell at the feet of the Lord for all his needs. ஆனால் அவனுக்கு விரோதமா பாஷா யுத்தத்துக்கு வரும்போது, but when King Baasha was coming against him in the battle, பக்கத்தில் உள்ளதான பெனாதாத் ராஜாவினிடத்தில் போய் அவனுடைய பாதத்தில் விழுகிறார். he is going to the King Benhadad and he is falling down on his feet. அப்போது அவனுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்ன? Then what was the word of the Lord to him? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord are moving around this earth to show his power to the people who are having a upright heart. இந்த விஷயத்திலே நீர் மதியில்லாதவராய் போய்விட்டீர். In this matter you are foolish. பெரிய பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்போது நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாய், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்தார். When you were battling against many great kings, you fell at the feet of the Lord and the Lord God gave you victory. இப்போது நீ கர்த்தருடைய பாதத்தில் விழாமல் அந்நிய ராஜாவினிடத்தில் போய் விழுந்தது என்ன? Now instead of falling at the feet of the Lord, why do you fell at the feet of the strange king? இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் அநேகம் நேரிடும். Right from this day onwards you will face many battles. இப்படித்தான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பல உபத்திரவத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். That is why many children of God are entangled in many tribulations. எந்த இடத்தில் விழுந்தாய் என்று உணர்ந்து அந்த இடத்திலிருந்து எழும்பி வர தீர்மானிப்பவார். And in which place you had fallen down, determine from that place and rise up. நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால் அந்நியருடைய பாதத்தில் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. If you are a saint, there will not be any need for you to fall at any other's feet. கர்த்தருடைய பாதம் ஒன்றே போதும். And the feet of the Lord is enough for you. தனக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை, தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை எதிர்த்து நின்றான் ஆசா ராஜா. King Asa was resisting the words of the prophet that was given unto him through the Lord. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற தேவனுடைய ஊழியருக்கு எதிர்த்து நிற்கிறார். And you are resisting the servant of God who are proclaiming the words of the Lord to you. அது நிமித்தம் அவருடைய கால்களிலே வியாதி வந்தது. And because of that he fell sick in his feet. அந்த வியாதி நேரத்திலே ஆயிலும் அவன் ஏன் இப்படி வந்தது என்று சொல்லி உணர்ந்து கர்த்தர் தன்னிடத்தில் வருவான், தன் பாதத்தில் விழுவான் என்று அவனை எச்சரிக்கிறார். And the Lord God is warning him that he will come, however he will come back to him even in his sickness. அப்பொழுது வியாதி வந்தபோது கூட ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழாமல் அவன் பரிகாரிகளை தேடி போய் வைத்தியர்களுடைய பாதத்தில் விழுகிறார். And even in his sickness he did not come to the feet of the Lord, but he sought physicians in his life. நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால் வருகிற வியாதி கஷ்டங்களிலே நீ மனிதருடைய பாதத்தில் போய் விழ வேண்டிய அவசியம் என்ன? If you are a saint, when you are falling sick, what will be the necessity for you to fall at the man's feet? அது ஒரு பரிசுத்தவானுக்குரிய அடையாளம் இல்லையே. That is not the sign of a saint. நீ தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்து அவருடைய கரத்தை விட்டு விலகி விடுகிறாய். If you are not in the will of God, you are moving away from the hand of the Lord. நீ கர்த்தரை விட்டு விலகி மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து விடுகிறாய். And moving away from the hand of the Lord, you are putting your trust on the men. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்று வேதம் கடுமையாய் எச்சரிக்கிறது. எரேமியா
17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசித்தால் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். And the word of God very clearly warns us that is a cursed life. We can read it from Jeremiah chapter 17 verses 5 to 7. இப்படித்தான் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மனிதர்களுடைய பாதத்தில் போய் விழுந்து ஆஸ்பத்திரியில் போய் தங்களுடைய ஜீவனை முடித்து விடுகிறார். Likewise many children of God in their sickness they moved to the hospitals and lost their life. ஆஸ்பத்திரி உலகத்தில் இயேசுவை அறியாதவர்களுக்கு அது அவசியம்தான். The hospitals are necessary for the people who don't know God. ஆனால் எனக்கு உங்களுக்கு அது அவசியம் இல்லை. But for you and me hospitals are not necessary. நாம் சர்வ வல்லமையுள்ள சகலவற்றை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவு நேசிக்கிற ஜனங்கள். We are the people who love the creator God who created everything on this earth. அவன் ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால் அவன் மனிதருடைய பாதத்தில் விழ மாட்டான். If he is a saint he will not fall at any man's feet. இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளம். These are the signs of the saints. அவர்கள் அவருடைய பாதத்தில் விழுகிறார்கள். They fall at his feet. அவருடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள். And they shall receive of his words. வியாதிகள் வரும்போது when the sickness comes, எந்த வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி வியாதியை சுகமாக்குகிறார். and the Lord God is sending the word to that word they should have to keep in their life that they may be healed. அழிவுக்கு தப்புவிக்கிறார். And the Lord God is escaping them from the destruction. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று சுகம் பெறுகிறவன் தான் பரிசுத்தவான். And the saint of God is the one who is receiving healing through the word of the Lord. அப்படிப்பட்டவர்களை சேர்க்கத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். The Lord is going to come appear to gather such saints. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இன்னும் பல அடையாளங்கள் உண்டு. and many other signs are there. ஒன்றை மாத்திரம் குறிப்பிட்டு முடிக்க I விரும்புகிறேன். want to finish up saying one more sign. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23 24வது வசனத்தை வாசி. Read 1 Thessalonians chapter 5 verses 23 and 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராய். And the very God of peace sanctify you wholly. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of this word? சமாதானத்தை யாவரோடும் சமாதானத்தை காத்து ஜீவிக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். And they that have peace with all men on this earth, they are the saints. அவர்களை தான் ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். And only God will sanctify them. அவர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he that calleth them. அவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாய் காப்பார். And he will preserve their spirit, soul and body blameless unto the coming of the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, Then we read in Hebrews chapter 12, யாவரோடு சமாதானமாயிருங்கள், and have peace with all, உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள், and follow holiness with among you. சமாதானத்தை காத்து ஜீவிக்கிறவர்களுக்குள்ளதான் ஆண்டவர் பரிசுத்தமாகுதலின் வேலையை செய்கிறார். Those that are having peace with all men, in them only the Lord is doing the work of sanctification. நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசியுங்கள். In read 1 John chapter 1 verses 7, 8 and 9. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவது எப்போது? When our God is making us holy, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, when we have fellowship with one another, சமாதானத்தை காத்துக்கொள்ளும் போதுதான் ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. only when we preserve peace among men, the blood of Jesus cleanseth us from all sins. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். And blessed are they that make a peace. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். They will be called the sons of God. ஆனபடியால் ஒரு பரிசுத்தவானுக்குரிய அடையாளம் என்ன? Therefore the signs of the saints are, அவன் யாவரோடு சமாதானமாய் இருப்பான். he will have peace with all. அநேகரை பகைத்துக் கொண்டு, And having hating many, அநேகரை வெறுத்து, and hating many, அநேகரை விட்டு பிரிந்து வாழ்கிறது பரிசுத்தம் அல்ல. and having departed from many, this is not a holy life. கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது. God cannot make you holy. யாவரோடு சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். You should have to keep peace with all. ஒரு பரிசுத்தவானுக்குரிய அடையாளம் அவன் யாவரோடு சமாதானமாய் இருப்பான். Sign of a saint, he should have peace with all men. இப்படி அநேக காரியங்கள் அடையாளமாக வேதத்தில் அங்குமிங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here and there in the Bible we see many signs for the saints. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை
கண்களை மூடுவோம். Let us all bow our knees and have our eyes closed. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. And the reward which I am going to give according to the works are coming with me. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is righteous, let him be righteous still. பரிசுத்தவான்களை சேர்க்க நான் வரப்போகிறேன். I'm going to gather up my saints. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God that you should be holy. ஆனபடியால் அருமையானவர்களே, Therefore, beloved ones, கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம். and having your eyes closed, yield yourself in the hands of the Lord. ஒரு பரிசுத்தவானுக்குரிய எல்லா அடையாளங்களும் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நம்மை நாமே நிதானிப்போம். Let us examine and analyze ourselves whether we have the signs of the saints within us. பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற சத்தம் வெகு சீக்கிரத்திலே தொனிக்க போகிறது. This sound is going to ring very soon. They gather up my saints unto me, they that have made covenant with the sacrifice. அந்த சத்தம் எல்லாருடைய செவிகளிலும் தொனிக்காது. That sound will not be ringing in everybody's ears. எல்லா ஊழியர்களுடைய காதுகளிலும் எல்லா விசுவாசிகளுடைய காதுகளிலும் தொனிக்காது. This voice will not be heard in all the ears of the believers and all the ears of the servants of God. யார் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு அவருடைய வருகைக்கு குற்றம் இல்லாமல் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் குற்றம் இல்லாமல் ஆவலோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய செவிகளிலும் மட்டும்தான் தொனிக்கும். They that are holy without blemish in their soul, spirit and body, and waiting for the coming of the Lord, only in their ears this sound will be ringing. அந்த கூட்டத்திலே நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து ஒப்புக்கொடுப்போமா. And let us desire that we also should be one among that group and surrender. அந்த கூட்டத்திலே நானும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும். I also should be one among that group. பலியினால் உடன்படிக்கை பண்ணுங்கள். And make a covenant through sacrifice. ஒவ்வொரு அவயவத்தையும் பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்புக்கொடுப்போமாக. Surrender each and every members of your body to the holiness. சிந்தையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போமாக. Surrender your mind to the Lord. கண்களை ஒப்புக்கொடுப்போமாக. Surrender your eyes to the Lord. யோபுவை போல கண்களோடு உடன்படிக்கை பண்ணுவோமாக. Make covenant like Job. வாயை ஒப்புக்கொடுப்போமாக. Surrender your mouth. கைகளை கால்களை ஒப்புக்கொடுப்போமாக. Surrender your legs and hands. இருதயத்தை ஒப்புக்கொடுப்போமாக. Surrender your hearts. ஆவி ஆத்துமா சரீரத்தில் எல்லா அவயவங்களையும் பலிபீடத்தில் வைப்போமாக. Lay all your members of your soul, spirit and body upon the altar. எலியாவை போல சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தின் மேல் வைக்க முன் வருவோமாக. Like Elijah, cut it off asunder and lay everything on the altar. நம்முடைய பலிபீடம் ஒரு எலியாவின் பலிபீடமாய் இருக்கட்டும். Let our altar be an altar of Elijah. அது ஒரு பாகாலின் பலிபீடமாய் இருக்க வேண்டாம். Let it not be an altar of Baal. சகல கற்பனைகளுக்கு உட்பட்டு நடக்கும்படி நம்மை ஒப்புக்கொடுப்போமா. Let us surrender ourselves that we may keep all the commandments and statutes. இனி பரிசுத்தமே என்னுடைய லட்சியமாக இருக்கும். And again holiness will be my target. இரவும் பகலும் அதற்காகவே நான் பிரயாசப்படுவேன். Day and night I will labor for that only. வாயை திறவுங்கள். Open your mouths. ஒவ்வொரு அவயவத்தை ஒப்புக்கொடுங்கள். Yield every members to the Lord. நம்முடைய சிந்தையை நம்முடைய அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் ஞாபகம் எண்ணங்கள் நினைவுகள் தோற்றங்கள் தியானம் தேடுதல் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைப்போம். Let us lay all the things that are related to our mind, understanding, memories and meditation, everything we lay on the altar. அசுத்த சொப்பனங்கள் கெட்ட சொப்பனங்கள் மேல் இந்த அக்கினி இறங்கட்டும். Let this fire come upon the filthy dreams. சிந்தையிலே பரிசுத்தவர்களாய் இருக்க நாடுங்கள். And desire that you be holy in your mind. அவர் நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்தட்டும். Let him purge your mind. இதயத்தில் உள்ள எல்லா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆசை இச்சைகள் பொருளாசைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கட்டும். And the Lord may remove all the lusts and the covetousness from your hearts. நம்முடைய வாஞ்சை எல்லாம் நம்முடைய இயேசுவின் மேல் இருக்கட்டும். Let all our desire be on our Jesus. அக்கினி ஆத்துமாவில் இறங்கட்டும். Let fire come into your soul. தேவையில்லாதவைகளை பட்சிக்கட்டும். Let it consume all the unwanted things. அக்கினி சரீரத்தில் இறங்கட்டும். Let the fire come into your body. அது தலையிலே இறங்கட்டும். Let it come upon your head. கண்களிலே இறங்கட்டும். Let it come upon your eyes. வாயிலே இறங்கட்டும். Let it come upon your mouth. வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதாக. Let all your words be acceptable in the sight of the Lord. கை கால்களிலே இறங்கட்டும். Let it come upon your hands and legs. தேவ சித்தத்துக்கு மாறான எல்லாவற்றையும் பட்சிக்கட்டும். Let it consume all the things that are contradictory to the will of God. ஷாபா பாபா.
படைக்கிறேனில் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக படைக்கிறேனில் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக கண்களோட செவியோடு வாயோ கை காலுமாக கண்களோட செவியோடு வாயோ கை காலுமாக படைக்கிறேன் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றமாக அடைக்கிறேனே இருதயத்தை பலிபீடத்தில் முற்றமாக கண்களுடன் செவியோடு வாயில் கை காலிமாக கண்களுடன் செவியோடு வாயில் கை காலிமாக படைக்கிறேனே இருதயத்தை பலிபீடத்தில் முற்றமாக படைக்கிறேனே இருதயத்தை பலிபீடத்தில் முற்றமாக